Taste the Daily. சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சேலம் மாவட்ட அதிமுக முன்னாள் பொருளாளர் மணிராஜாவை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சேலம் மாநகராட்சி முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக முன்னாள் பொருளாளரும் முன்னாள் துணை செயலாளருமான ஏடெக்ஸ் மணிராஜா வயது முதிர்வு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை கழக பொதுச் செயலாளர் நேரில் சந்தித்து அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அப்போது சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாஜலம், சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன், பகுதி கழக செயலாளர்கள் சரவணமணி, சிவக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். கடந்த 2024ஆம் ஆண்டு 123 ஆண்டுகளில் இல்லாத வகையில் அதிக வெப்பம் பதிவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தலைவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு வெப்பமான ஆண்டாக சராசரியை விட 0.90 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருந்ததாக தெரிவித்த அவர், கடந்த 2016ஆம் ஆண்டு சராசரி தரைக்காற்றின் வெப்பநிலை இயல்பை விட 0.54 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் சராசரியாக தரைக்காற்றின் வெப்பநிலை சராசரியை விட 0.65 டிகிரி செல்சியஸ் அதிகமானதாகவும் கூறினார். 2024ஆம் ஆண்டில் வட மாநிலங்களை விட தென்னிந்தியாவில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பெய்ததாகவும் கூறிய இந்திய வானிலை ஆய்வுத்துறை தலைவர், 2025ஆம் ஆண்டில் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை நாடு முழுவதும் பருவகால மழை 88 முதல் 112% இயல்பாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எல்லை மாவட்டங்களில் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்க தமிழக அரசிற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. கேரள கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவது குறித்து தாமாக முன்வந்து விசாரிக்கும் பசுமை தீர்ப்பாய அமர்வு இது தொடர்பாக வியாழன் அன்று மீண்டும் விசாரணை மேற்கொண்டது. அப்போது குப்பைகள் முழுவதும் அகற்றப்பட்டு விட்டதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கேரள அரசு தெரிவித்தது. தமிழகமோ கடந்த 23ஆம் தேதி கேரளாவிலிருந்து மீண்டும் மனித கழிவு வாகனம் வந்ததை சுட்டிக்காட்டியது. இருதரப்பு வாதங்களை கேட்ட தீர்ப்பாயம் விதிமீறல் நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்பட அனுமதி அளித்ததற்காக கேரளா மீது அதிருப்தி தெரிவித்ததுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது குறித்து விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டது. மேலும் திருப்தியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீர்ப்பாயமே உத்தரவு பிறப்பிக்கும் என்று கடுமை காட்டியதுடன் இனிமேல் தமிழகத்தில் கழிவுகள் கொட்டப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.